நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சக மாணவர்களால் சாதி ரீதியாக கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான மாணவர் சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சக மாணவர்களால் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு ஆளானார். சின்னதுரையை வீடு புகுந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிய போது அதனை தடுக்க முயற்சித்த அவரது தங்கையும் காயமடைந்தார். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உடலில் அரிவாள் வெட்டு விழுந்ததால் சிரமப்பட்ட சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றார். இந்நிலையில் தற்போது நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் அவர் 469 மதிப்பெண்கள் பெற்று பலரது பாராட்டையும் பெற்றுள்ளார். இவ்வளோ மார்க் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் சாரும் எனக்கு நல்லா தடி கவனம் செலுத்துறாங்க. அதனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல் படிப்பு நல்லா படித்து நல்லா இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும், நல்லா வேலைக்கு போடும். பிகாம் முடிச்சுட்டு சிஏ பிடிக்கணும்னு கனவாக இருக்கிறேன். பல்வேறு இன்னல்களுக்கும் தாக்குதலுக்கும் ஆளான போதும் தன் படிப்பை விடாமல் தொடர்ந்து தேர்வில் வெற்றியும் கண்டுள்ள சின்னதுரைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவர் சின்னதுரையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உறுதியளித்தபடி சின்னதுரை விரும்பும் கல்லூரியில் இணைவதற்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் அவரின் உயர்கல்விக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்பேன் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார். கல்வி மட்டுமே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூறியதையும் தனது எக்ஸ் பக்க பதிவில் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார்.